குவாலகுபுபாரு மாநில சட்டப்பேரவையில் உள்ள வாக்காளர்கள் மலேசிய குடிமக்களாக தங்களின் கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நாளை சனிக்கிழமை வாக்களிக்க செல்லுங்கள் என்று நினைவூட்டியுள்ளார் தொழில் முனைவர் மற்றும் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் ரமணன். இடைத்தேர்தலை புறக்கணிக்க வாக்காளர்களை, குறிப்பாக இந்தியர்களை தூண்டும் முயற்சிகளில் திளைக்க வேண்டாம் என்று அடிலான் தகவல் பிரிவு துணைத் தலைவருமான டத்து ரமணன் தெரிவித்தார். அத்தூண்டுதல்கள் அவதூறானது மற்றும் தீங்கிழைக்கும் செயலாகும். அவை இன ஒற்றுமையை மட்டுமே பிரிக்க விரும்பும் பொறுப்பற்ற செயல்கள். இவைகளை குவாலகுபுபாரு இந்திய வாக்காளர்கள் கருத்தில் கொண்டு குழப்பமடைய மாட்டார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். ஒரே ஒரு நாள் இருக்குது. நம்மள என்ன ஒரு உதவி கேட்குறோன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கீங்க உங்களோட நாட்டுக்கு, நம்மளோட சமுதாயக்கு. தயவு செஞ்சு வெளியே வந்துட்டு ஓட் போடுங்க. நம்மளை பார்த்தோன்னா இப்போ அரசாங்கம் நிறையா செஞ்சிட்டோம். கேகேபியில் நம்மளோட நாட்டில் நிறையா ப்ரோக்ராம், நிறையா இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ என்ன முக்கியம்னா, ஃபேக் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு அது உங்களோட மைண்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. நல்லா கிளியராக மனசு வச்சுட்டு நீங்கள் வெளியே உங்களோட ஓட் போடுங்க. இதனிடையே நேற்று பத்தாங்காலியில் தெக்கோ நேஷனல் ஏற்பாடு செய்த கோஸ் பிக் இந்தியன் கம்யூனிட்டி என்டர்பிரனர் ஃபைனான்சிங் ஸ்கீமின் விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் SPUMI குறித்தும் விளக்கமளித்தார். SPUMI இந்திய சமூகத்தை தொழில் முனைவர் வழி மேம்படுத்தவும் உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த சமுதாயமாக உருவாக்கும் ஒரு திட்டம் என விளக்கினார் டத்து ரமணன். நம்ம பார்த்தோன்னா தெக்குன் இன்னைக்கு மிந்தி தெக்குன் ஸ்பூமி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மள எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு டத்தோ டோலா சானி நம்மளோட சேர்மேன், டத்தோ அடாம் நம்மளோட CEO, எல்லா டத்தோ அன்புமணி கூட வேலை செஞ்சுட்டு அவங்கள இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பூமி கோஸ் பிக். ஸோ இந்த ஸ்போமி கோஸ் பிக் மிந்தி ஸ்போமி 30 மில்லியன் தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் இன்னும் 30 மில்லியன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மில்லியன் இருக்குது. இந்த 60 மில்லியன் நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு போயிட்டு நல்லா சேரணும். அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள நல்லா செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதான் நம்மளோட ஆசை. Pengumuman pada 3 April. And kita telah membuat so far 21 permohonan, 14 permohonan masih lagi dalam proses, 6 permohonan telah diluluskan. 6 permohonan tu sebanyak 250,000 sudah diluluskan, yang dalam proses 1.35 juta. Jadi saya haraplah komuniti India akan mengambil peluang ini untuk dapat menjayakan perniagaan mereka dan membawa perniagaan mereka ke tahap yang lebih tinggi. இந்த திட்டத்தின் வழி இந்தியர்கள் தொழில் முனைவர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக கூடுதலாக 30 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.